வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இன்னைக்கு காலை வணக்கம். இன்றைக்கி நம்மளுக்கு காலை உணவு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பேரிக்காய் வச்சுருக்கோம். பேரிக்காய் நார்மலாக நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. இப்போ சீசன் தான் பேரிக்காய். இப்போ கொஞ்சம் வந்துட்டுருக்கு. அதனால் இப்போ பேரிக்காய் அது நம்ம ஒரு கெஸ்ட் வந்தாங்க, அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. அதனால் அதை கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து வந்து தேங்காய் ஒரு 3 கீத்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து கருப்பு உளுந்து வேக வச்சு வச்சுருக்கோம். அடுத்து வந்து இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் பொரியல் வந்து பண்ணியிருக்கோம். பாவக்காய் பொரியல் பண்ணியிருக்கோம். நேற்று தான் கத்திரிக்காய், அதனால் அது கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பாவக்காய் பொரியல் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இன்றைக்கி மெயின் கோர்ஸ் பார்த்திங்கன்னா பழைய சோறு தான். இப்போயும் பழைய சோறு தான், மதியமும் பழைய சோறு தான். நேற்று கஷ்டம் வந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதனால் அவங்களுக்கு வச்ச சோறுலாம் நிறையா மீதி ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி பழைய சோறு பண்ணிட்டோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய உணவு. பழைய சோறு வந்து ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். காலையிலையும் மத்தியானம் பழைய சோறு சாப்பிட்லாமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக சாப்பிட்லாம். இது வந்து ப்ரோபயாட்டிக் உணவு தான். ரொம்ப வயிற்றுக்கு வந்து நல்லது செய்யக்கூடியது, ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் கட் ஹெல்த்னு சொல்லக்கூடிய வயிற்றுக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் நிறைய இருக்கக்கூடியது பழைய சோறு. அதனால் கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஆனால் என்ன அப்படின்னா, இது வந்து நிறைய பேர் வந்து மிக்சியில் போட்டு அடித்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க. சோறு அப்படியே கொஞ்சம் மோரோ தயிரோ ஊற்றி அந்த தண்ணியோடு சேர்த்து சாப்பிடுங்க. நல்லா மென்று சாப்பிடுங்க. நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா ரொம்ப டைலூட் ஆகி போயிடும். அது வந்து உங்கள் சுகர் லெவலை உடனே ஏற்றும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றதா தவிர்த்துருங்க. இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே.